நாட்டின் 68வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடி ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு சிறப்புரையாற்றினார். நாட்டின் 68வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்ற வந்த அவருக்கு முப்படை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்நாளில் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவோம் என்றும் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்காகவும் உழைப்பதற்கும் உறுதியேற்கும் நாள் இது என்றும், தடைகளை தகர்த்தெறிந்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் என்றும் அவர் உரையாற்றினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் மாத சிறப்பு ஓய்வூதியம் 4500 ரூபாயாக உயர்த்தப்படும் என சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். நாட்டின் 68வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேசிய கொடி ஏற்றுவதற்கு கோட்டை கொத்தளத்திற்கு வந்தார். அவரை வரவேற்ற தலைமைச் செயலாளர் மோகன் பர்கீஸ் சுந்தர், முப்படை தளபதிகள், காவல்துறை இயக்குநர், சென்னை ஆணையர் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பை வாகனத்தில் சென்றபடி பார்வையிட்டார். பின்னர் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து சுதந்திர தின சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 14வது முறையாக தன்னை கொடியேற்ற வைத்த தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். பொதுவாக ஏழை சொல் அம்பலமாகாது என்பார்கள். ஆனால் ஜார்ஜ் கோட்டையில் ஏழைகளின் சொல்தான் அம்பலம் ஏறும் என்றும் தெரிவித்தார். தியாகிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் 9000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்த என்றும், அவர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 5000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 4500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். சிறப்புரை ஆற்றிய பின்னர் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்தமைக்கான விருது, சிறந்த உள்ளாட்சி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். ஜார்க்கண்டில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது உரையாற்றிக் கொண்டிருந்த அம்மாநில ஆளுநர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டின் 68வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுதந்திர தின விழா கொடியேற்ற விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அம்மாநில ஆளுநர் சையத் அகமது பொதுமக்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது பேசிக் கொண்டிருக்கும் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்த பாதுகாவலர்கள் ஆளுநரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதையடுத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆளுநர் மாளிகையில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார். மோசூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் தீப்பிடித்து எரிந்ததால் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் மாஸ்தி பகுதியைச் சேர்ந்த இருவர் திருமண அழைப்பிதழ் கொடுப்பதற்காக ஆம்னி வேனில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது ராயக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் ஓட்டுநர் வேனில் இருந்து குதித்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. வேனுக்குள் இருந்த ஒருவர் உடல் கருவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த தீ விபத்து குறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எபோலா நோயால் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் கினியா, லைபீரியா, நைஜீரியா, சியாரா லோன் உள்ளிட்ட நாடுகளில் எபோலா என்ற வைரஸ் காய்ச்சல் நோய் பரவி வருகிறது. இந்த கொடிய எபோலா நோய்க்கு இதுவரை 1069 பேர் பலியாகியுள்ளனர். இந்நோயை எபோலாவை உயிர்கொல்லி நோய் என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் மார்கட் சான் ஜெனீவாவில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எபோலா நோய்க்கு இதுவரை 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு தினசரி தேவைப்படும் மருந்து, உணவு உள்ளிட்ட அனைத்து உதவிகள் அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும், இந்த நோயை உடனடியாக தடுக்க முடியாது என்பதால் இதை தடுக்க அசாதாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த நோயை கட்டுப்படுத்தவில்லை என்றால் விரைவில் மனித குலத்துக்கே பெரும் பிரச்சனை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லண்டன் ஓவலில் மைதானத்தில் தொடங்க உள்ளது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இத்தொடர் கடைசி போட்டி ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 4 போட்டிகளில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த கடைசி போட்டியை இந்திய அணி கைப்பற்றினால் மட்டுமே தொடரை சமன் செய்ய முடியும். இதனால் இந்திய ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே போட்டி நடைபெறும் மைதானத்தில் 50% மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆட்டம் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.